இப்போது நம்ம ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் இருக்குது. இங்கே ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் இருக்குது. அதில் இங்கே 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. அந்த 90 டிகிரி ஒரு சைடு ஃபார்ம் ஆயிடுச்சு. அது தவிர 2 சைடு இருக்குது இல்லையா? அதில் ஏதாவது ஒரு ஆங்கிளை நம்ம தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம், தீட்டான்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீட்டாவுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு. லாங்கஸ்ட் சைடு ஹைப்போட்டெனியஸ் சைடு. தீட்டாவோட இன்னொரு சைடு, நேம் மென்ஷன் பண்ணாத சைடு அட்ஜசன்ட் சைடு. அது எப்போவுமே தீட்டாவோட லிங்க் ஆகி தான் இருக்கும் அட்ஜசன்ட் சைடு. தீட்டாவுக்கு ஒரு சைடு ஹைப்போட்டெனியஸாக இருக்கும், இன்னொரு சைடு அட்ஜசண்ட்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சைன் தீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது, காஸ் தீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது, இது 2 மட்டும் படித்தாலே போதும்னு நம்ம பார்த்தோம். சைன் தீட்டா அப்படின்றது என்ன, அதாவது இங்கே சைன் தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சைன்னாலே என்னது, பாவம்னா ஆப்போசிட், நெகட்டிவ் திங். ஸோ ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைப்போட்டெனியஸ் சைடு, ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டெனியஸ். அதே காஸ் தீட்டா அப்படின்னா இது ரெண்டுத்துக்குமே டினாமினேட்டர் ஹைப்போட்டெனியஸ் தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மேலே ஆப்போசிட் சைடு சைனுக்கு யூஸ் பண்ணனால இங்கே வந்துட்டு அட்ஜசன்ட் சைடு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனியஸ். சைன் தீட்டாவுக்கு வந்துட்டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியஸ், காஸ் தீட்டாவுக்கு வந்துட்டு அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனியஸ். இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. அடுத்து நம்ம டேன் தீட்டா பார்க்க போகிறோம். டேன் தீட்டா எப்போவுமே சைன் பை காஸ். சைன் பை காஸ்னால் என்ன வரும், சைனில் இருக்க நியூமரேட்டரும் காஸ்டில் இருக்க நியூமரேட்டரையும் டிவைட் பண்ணி எழுத போகிறோம். அதாவது ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். இதுதான் டேன் தீட்டா. ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம படித்ததெல்லாம் தான் சேம். கொசிகண்ட் வந்துட்டு 1 பை சைன், சீக்கண்ட் வந்துட்டு 1 பை காஸ், காட் வந்துட்டு 1 பை டேன். இது எல்லாமே இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டேபிள். tan theta is equal to sin by cos, cot theta is equal to cos by sin, அதாவது 1 by tan. cosecant theta is equal to 1 by sin, secant theta is equal to 1 by cos. நம்ம cos cosecantறதை ஸ்ப்ளிட் பண்ணி படித்தோம் இல்லையா? cos secant இது ரெண்டும் இன்வர்ஸ். secantோட இன்வர்ஸ் வந்துட்டு cos. ஸோ cosecant is equal to 1 by cos, secant equal to 1 by cos, cos equal to 1 by secant. இது வரைக்கும் நம்ம படிச்சிட்டோம். இதை தவிர என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 90 டிகிரி. இந்த 90 டிகிரி அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். இது வரைக்கும் படித்தோம்னாலே போதும்.